வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங் எதாவது அப்படியே மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ நேச்சுரல் பிளேஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஒரு 18 செகண்டுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக உங்களால் அந்த நேம் ஆர்ட் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இப்போ வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். வீடியோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு 7.400 செகண்டுக்கிட்ட வந்துடுங்க. கரெக்டாக 7.400 செகண்டுக்கிட்ட வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட நேமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஏ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கைன்மாஸ்டரில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கிறேனோ இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனை கரெக்டாக எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஷேடோ இருக்கும், அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எந்த கலரில் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும். எல்லோ கலர் இருக்குது அப்படின்னா எல்லோ கலரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதோட கலர் பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட வேறு கலர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த நேம் ஆர்ட்டுக்கு அந்த க்ளோ ஆப்ஷனை கூட கரெக்டாக பேக்ரவுண்ட் என்ன கலர் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ எகைன் நான் சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ ஒரு 13 செகண்ட் ஒரு 13 செகண்டுக்கிட்ட வந்துடுங்க. 13 செகண்டுக்கிட்ட வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து தனியாகிடும். இப்போ செகண்டாக கட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்டுடைய சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கம்மி பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இங்கே ரைட் சைடே பாருங்கள் அவுட் அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபேட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ எகெயின் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது வந்து சென்டரில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து சென்டரில் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வீடியோவை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனை செலக்ட் பண்ணி ஃபேட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த ஃபேடு வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த வீடியோவுமே வந்து ஜூம் அவுட் ஆகும், நம்மளது டெக்ஸ்ட்டுமே அனிமேஷனில் கரெக்டாக அதோட சைஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லீஃப் வீடியோ வந்து கொடுத்துருவேன். லீஃப் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ எகைன் வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா அது குரோமோக்கி ஆப்ஷனில் போய்ட்டு அதோட இதை வந்து கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 32 அந்த மாதிரி கூட செட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து நேம் ஆர்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடியோ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆடியோவே செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஆடியோவை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.